யோபு 11ஆம் அதிகாரம். கடவுளின் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள யோபு தூண்டப்படல். அதற்கு நாமாவியான சோப்பார் சொன்ன மறுமொழி, திரளான சொற்கள் பதிலின்றி போகலாமா? மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ? வீண் வார்த்தைகள் மனிதரை வாயெடுத்திடுமோ? நீர் நகையாடும்போது உம்மை யாரும் நயாண்டி செய்யாரோ? என் அறிவுரை தூயது, நானும் உன் கண்களுக்கு மாசற்றவன் என்கின்றீர். ஆனால் கடவுளை பேசட்டும், தம் இதழ்களை உமக்கு எதிராய் திறக்கட்டும் என யாரேனும் அவரை வேண்டாரோ? அவரே ஞானத்தின் மறைப்பொருளை உமக்கு அறிவிக்கட்டும். அவர் இரட்டிப்பான அறிவும் திறனும் உடையவர். கடவுளும் தீமைகளில் சிலவற்றை மறந்தார் என்பதே அறிக. கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா? எல்லாம் வல்லவரின் எல்லையை கண்டுணர முடியுமா? அவை வானங்களை விட உயர்ந்தவை. நீர் என்ன செய்வீர்? அவை பாதாளத்தை விட ஆழமானவை. நீர் என்ன அறிவீர்? அதன் அளவு பாருலகை விட பரந்தது, ஆழ்கடலை விட அகலமானது. அவர் இழுத்து வந்து அடைத்து போட்டாலும் அவை முன் நிறுத்தினாலும் அவரை தடுப்பவர் யார்? ஏனெனில் அவர் மனிதரின் ஒன்றுமில்லாமையே அறிவார். தீமையை காண்கின்றார், ஆனால் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. காட்டு கழுதை குட்டி மனிதனாக பிறந்தால் அறிவிலையும் அறிவு பெறுவான். உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. உம் கையில் கரை இருக்குமாயின் அப்புறப்படுத்தும். உம் கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும். அப்போது உண்மையாகவே நாணமின்றி முகத்தை ஏறெடுப்பீர், நிலைநிறுத்தப்படுவீர், அஞ்ச மாட்டீர். உம் தீரை நீர் மறந்து போவீர், கடந்து போன வெள்ளம் போல் அதை நினைவு கூறுவீர். உம் வாழ்வு காலம் நண்பகலை விட ஒளிரும். காரிருளால் மூடப்பட்டிருந்தாலும் காலை போல் ஆவீர். நம்பிக்கை இருப்பதனால் உறுதி கொள்வீர். சுற்றிலும் நோக்கி பாதுகாப்பில் ஓய்வீர். ஓய்ந்து படுப்பீர், ஒருவர் உம்மை அச்சுறுத்தார். உம் முகம் தேடி பலர் உம் தயவை நாடுவர். தீயோரின் கண்கள் மங்கி போம், அனைத்து புகலிடமும் அவருக்கு அழிந்து போம். உயிர் பிரிதலே அவர் தம் நம்பிக்கை. 12ஆம் அதிகாரம். வலிமை மிகு செயல்களில் தெரியும் கடவுளின் ஞானம். அதற்கு யோபு உரைத்த மறுமொழி, உண்மையிலும் உண்மை. நீங்கள் தாம் எல்லாம் தெரிந்தவர்கள், உங்களோடு ஞானமும் ஒளிந்துவிடும். உங்களைப் போல் அறிவு எனக்கும் உண்டு, உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்லன். இத்தகையவற்றை யார்தான் அறியார்? கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பர்க்கு நகைப்பு பொருளானேன். குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருளானேன். இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள். அடிசறுக்கிய என்னை தாக்குகின்றீர்கள். கொள்ளையரின் கூடாரங்கள் கொளிக்கின்றன. இறைவனை சினந்தள செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர். இருப்பினும் விலங்கிடம் வினவுக, உமக்கு அது கற்றுக் கொடுக்கும். வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும். அல்லது மண்ணில் ஊர்வனவற்றிடம் பேசுக, அவை உமக்கு கற்பிக்கும். ஆலையில் மீன்கள் உமக்கு அறிவிக்கும். இவற்றில் ஆண்டவரை அறியாதது எது? அவரது கைதான் இதை செய்தது என எது அறியாது? அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன. செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா? நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா? முதியோரிடம் ஞானம் உண்டு, ஆயுள் நீண்டோரிடம் அறிவுண்டு. ஞானமும் வலிமையும் அவரிடமே உள்ளன, ஆலோசனையும் அறிவும் அவர்க்கே உரியன. இதோ அவர் இடித்திடுவதை எழுப்பிட இயலாது, அவர் அடைத்திருப்பவரை விடுவித்திட முடியாது. இதோ அவர் மழையை தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போம். வெளியே அதை வரவிடுவாரெனில் நிலத்தையே மூழ்கடிக்கும். வல்லமையும் மதிநுட்பும் அவருக்கே உரியன. ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையோரே. அமைச்சர்களை அறிவிளக்க செய்கின்றார், நடுவர்களை மடையர்களாக்குகின்றார். அரசர்களின் அறக்கட்சியை அவிழ்க்கின்றார், அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகின்றார். குருக்களை தம் நிலையிலிருந்து விழ செய்கின்றார், நிலை பெற்ற வலியோரை கவிழ்த்து வீழ்த்துகின்றார். வாய்மையாளரின் வாயை அடைக்கின்றார், முதியோரின் பகுத்துணர் மதியை பறிக்கின்றார். உயர்குடி மக்கள் மீது வெறுப்பினை பொழிகின்றார், வலியோரின் கச்சை கலண்டு போக செய்கின்றார். புரியா புதர்களை இருளினின்று இலங்க செய்கின்றார், காரிருளை ஒளிக்கு கடத்தி வருகின்றார்.
மக்கள் இனங்களை பெருக செய்கின்றார், பின்பு அழிக்கின்றார். மக்கள் இனங்களை பரவ செய்கின்றார், பின் குறைய செய்கின்றார். மன்னக மக்களின் தலைவர் தம் அறிவாற்றலை அளிக்கின்றார். வழியில்லா பால்வெளியில் அவர்களை அலைய செய்கின்றார். இருளில் ஒளி இல்லாது தடவுகின்றார்கள். குடித்தவர் போல் அவர்களை தடுமாற வைக்கின்றார். இதோ இவை என் கண்களை கண்டன, என் காதுகளை கேட்டு உணர்ந்தவை. நீங்கள் அறிந்திருப்பதை நானும் அறிந்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு எதிலும் இளைத்தவனில்லை. ஆனால் நான் எல்லாம் வல்லவரோடு சொல்லாடுவேன், கடவுளோடு வழக்காட விளைகின்றேன். நீங்களோ பொய்யினால் மழுப்புகின்றவர்கள். நீங்கள் எல்லோருமே பயனற்ற மருத்துவர்கள். ஐயோ, பேசாது அனைவரும் அமைதியாக இருங்கள், அதுவே உங்களுக்கு ஞானமாகும். இப்பொழுது என் வழக்கினை கேளுங்கள், என் இதழின் முறையீட்டை கவனியுங்கள். இறைவன் பொருட்டு முறைகேடாய் பேசுவீர்களா? அவர் பொருட்டு வஞ்சகமாய் பேசுவீர்களா? கடவுள் பொருட்டு ஒரு சார்பாக பேசுவீர்களா, அல்லது அவருக்காக வாதாடுவீர்களா? அவர் உங்களை ஆராய்ந்தால் உங்களில் நல்லதை காண்பாரா, அல்லது மனிதரை வஞ்சிப்பது போல் அவரையும் வஞ்சிப்பீர்களா? நீங்கள் மறைவாக ஓர வஞ்சனை காட்டினால் உங்களை உறுதியாக அவர் கண்டிப்பார். அவருடைய மாட்சி உங்களை மருள வைக்காதா? அவருடைய அச்சுறுத்தல் உங்கள் மீது விழாதா? உங்களுடைய மூதுரைகள் சாம்பலையுத்த முதுமொழிகள். உங்கள் எதிர்வாதங்கள் உண்மையில் களிமண்ணை பொத்த வாதங்கள். பேசாதிருங்கள், என்னை பேச விடுங்கள். எனக்கு எது வந்தாலும் வரட்டும். என் சதையை என் பற்களிடையே ஏன் வைத்து கொள்ள வேண்டும்? என் உயிரை என் கைகளால் ஏன் பிடித்து கொள்ள வேண்டும்? அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும். இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தளரேன். இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம், ஏனெனில் இறை பற்றில்லாதார் அவர் முன் வர முடியாது. என் வார்த்தையை கவனித்து கேளுங்கள், என் கூற்று உங்கள் செவிகளில் ஏறட்டும். இதோ இப்பொழுது என் வழக்கை வகைப்படுத்தி வைத்தேன். குற்றமற்றவன் என மெய்ப்பிக்கப்படுவேன் என்று அறிவேன். இறைவா, நீர்தாமோ எனக்கு எதிராய் வழக்காடுவது? அவ்வாறாயின் இப்போதே வாய்ப்பொத்தி உயிர் நீப்பேன். எனக்கு 2 செயல்களை மட்டும் செய்யும், அப்போது உமது முகத்திலிருந்து ஒளிய மாட்டேன். உமது கையை என்னிடமிருந்து எடுத்துவிடும். உம்மை பற்றிய திகில் என்னை கலங்கடிக்காதிருக்கட்டும். பின்னர் என்னை கூப்பிடும், நான் விடையளிப்பேன். அல்லது என்னை பேசவிடும், பின் நீர் மறுமொழி அருளும். என்னுடைய குற்றங்கள் தீமைகள் எத்தனை! என் மீறுதலையும் தீமையும் எனக்கு உணர்த்தும். முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? பகைவனாய் என்னை ஏன் கருதுகின்றீர்? காற்றடித்த சருகை பறகடிப்பீரோ? காய்ந்த கூளத்தை கடிது விரட்டுவீரோ? கசப்பானவற்றை எனக்கு எதிராய் எழுதுகின்றீர். என் இளமையின் குற்றங்களை எனக்கு உடைமையாக்குகின்றீர். என் கால்களை தொழுவில் மாட்டினீர். கண் வைத்தீர் என் பாதையெல்லாம். காலடிக்கு எல்லை குறித்து குழி தோண்டினீர். மனிதர் உளுத்த மரம் போல் விழுந்து விடுகின்றனர். அந்து பூச்சி அரிக்கும் ஆடை போல் ஆகின்றனர். பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ மிகுதி. மலர் போல் பூத்து அவர்களை உலர்ந்து போகின்றனர். நிழல் போல் ஓடி அவர்கள் நிலையற்று போகின்றனர். இத்தகையோர் மீதா கண்களை வைப்பீர். தீர்ப்பிட அவர்களை உம்மிடம் கொணர்வீர். அழுக்குற்றத்தினின்று அழுக்கற்றதை கொணர முடியுமா? யாராலும் முடியவே முடியாது. அவர்களுடைய நாட்கள் உண்மையாகவே கணிக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய திங்கள்களின் எண்ணிக்கை உம்மிடம் உள்ளது. அவர்கள் கடக்க இயலாத எல்லையை குறித்தீர். எனவே அவர்களிடமிருந்து உம் பார்வையை திருப்பும். அப்பொழுது கூலி ஆட்கள் தம் நாள் முடிவில் இருப்பது போல் அவர்கள் ஓய்ந்து மகிழ்வர். மரத்திற்காவது நம்பிக்கை உண்டு, அது தரிக்கப்பட்டால் மீண்டும் துளிர்க்கும். அதன் குருத்துக்கள் விடாது துளிர்க்கும். அதன் வேர் மண்ணில் பழமை அடைந்தாலும், அதன் அடிமரம் நிலத்தில் பட்டு போனாலும், தண்ணீர் மனம் பட்டதும் அது துளிர்க்கும். இளம் செடி போல் கிளைகள் விடும். ஆனால் மனிதர் மடிகின்றனர், மண்ணில் மறைகின்றனர். உயிர் போன பின் எங்கே அவர்கள்? ஏரியில் தண்ணீர் இல்லாது போம், ஆறும் வறண்டு காய்ந்து போம். மனிதர் படுப்பர், எழுந்திருக்க மாட்டார். வானங்கள் அழியும் வரை அவர்கள் எழுவதில்லை. அவர்கள் துயிலிலிருந்து எழுப்பப்படுவதில்லை. ஓ, என்னை பாதாளத்தில் ஒளித்து வைக்க மாட்டீரா? உமது சீற்றம் தனியும் வரை மறைத்து வைக்க மாட்டீரா? என்னை நினைக்க ஒரு நேரம் குறிக்க மாட்டீரா? மனிதர் மாண்டால் மறுபடியும் வாழ்வாரா? எனக்கு விடிவு வரும் வரை என் போராட்ட நாட்களெல்லாம் பொறுத்திருப்பேன். நீர் அழைப்பீர், உமக்கு நான் பதில் அளிப்பேன். உன் கைவினையாம் என்னை காண விளைவீர். அப்பொழுது என் காலடிகளை கணக்கிடுவீர். என் தீமைகளை துருவி பார்க்க மாட்டீர். என் மீறுதலை பையிலிட்டு முத்திரையிட்டீர். என் குற்றத்தை மூடி மறைத்தீர்.
ஆனால் மலை விழுந்து நொறுங்கும், பாறையும் தன் இடம் விட்டு பெயரும், கற்களை தண்ணீர் தேய்த்து கரைக்கும், நிலத்தின் மண்ணை வெள்ளம் அடித்து போகும். இவ்வாறே ஒரு மனிதனின் நம்பிக்கையை அளிப்பீர், ஒடுக்குவீர் அவனை எப்பொழுதும். ஒளிந்து போவான் அவனும், அவனது முகத்தை உருக்குலைத்து விரட்டி அடிப்பீர். புதல்வர்கள் புகழ் பெறினும் அவன் அறிந்தான் இல்லை, கதி இழந்தாலும் அதை அவன் கண்டான் இல்லை. அவன் உணர்வது தன் ஊனின் வலிமையை, அவன் புலம்புவது தன் பொருட்டை. 15ஆம் அதிகாரம். யோபின் சொற்களை அவருக்கு தீர்ப்பிடல். அதற்கு தேமானியான எலிப்பாசு சொன்னான், வெற்று அறிவினால் ஞானி விடையளிக்க கூடுமோ? வறண்ட கீழ்காற்றினால் வயிற்றை அவன் நிரப்புவோ? பயனில்லா சொற்களாலோ பொருளாலோ பொழிவினாலோ அவன் வழக்காட தகுமோ? ஆனால் நீர் இறையச்சத்தை இழந்து விட்டீர், இறை சிந்தனை இல்லாது போனீர். உம் குற்றம் உம் வாயை உந்துகின்றது, வஞ்சகனாவே நீர் தெரிந்து கொண்டீர். கண்டனம் செய்தது உம் வாயை, நான் அல்ல. உம் முதடை உமக்கு எதிராய் சான்றுரைக்கின்றது. மாந்தரில் முதல் பிறவி நீர்தாமோ? மலைகளுக்கு முன்பே உதித்தவர் நீர்தாமோ? கடவுளை மன்றத்தில் கவனித்து கேட்டீரோ? ஞானம் உமக்கு மட்டுமே உரியதோ? எங்களுக்கு தெரியாதா எது உமக்கு தெரியும்? எங்களுக்கு புரியாதா எது உமக்கு புரியும்? நரைமுடியும் நிறைவயதும் கொண்டு நாட்களிலும் தந்தைக்கு மூத்தோர் எங்களிடையே உள்ளனர். கடவுளின் ஆறுதலும் கனிவான சொல்லு உமக்கு அற்பமாயினவோ? மனம் போன போக்கில் நீர் செல்வது ஏன்? உம் கண்கள் திருவென விழிப்பது ஏன்? அதனால் இறைவனுக்கு எதிராய் உம் கோபத்தை திருப்புகின்றீர், வாயில் வந்தபடி வார்த்தைகளை கொட்டுகின்றீர். மாசற்றவராயிருக்க மானிடர் எம்மாத்திரம், நேர்மையாளராயிருக்க பெண்ணிடம் பிறந்தவர் எம்மாத்திரம். வானதூதரில் இறைவன் நம்பிக்கை வையா, வானங்களும் அவர்தம் கண்மண் தூயவை அல்ல. தீமையை தண்ணீர் போல் குடிக்கும், அருவருப்பும் ஒழுங்கினவும் நிறைந்த மாந்தர் எத்துணை இழிந்தோர் ஆவார். கேளும், நான் உமக்கு விளக்குகின்றேன், நான் பார்த்த இதனை நவில்கின்றேன். ஞானிகள் உரைத்தவை அவை, அவர்கள் தந்தையர் மறைக்காதவை அவை. அவர்களுக்கே நாடு வழங்கப்பட்டது, அந்நியர் அவர்களிடையே நடமாடியதில்லை. துடிக்கின்றனர் துன்பத்தில் மூர்க்கர் தம் நாளெல்லாம், துன்பத்தின் ஆண்டுகள் கொடியோர்க்கு கூட்டப்பட்டுள்ளன. திகிலளிக்கும் ஒலி அவர்களின் செவிகளில் கேட்கும், நலமான காலத்தில் அழிப்பவர் தாக்கலாம். அவர்கள் இருளி நின்று தப்பிக்கும் நம்பிக்கை இழப்பார். வாளுக்கு இரையாக குறிக்கப்பட்டனர், எங்கே உணவு என்று ஏங்கி அலைவர். இருள் சூழ்நாள் அண்மையில் உள்ளதென்று அறிவர். இன்னலும் இடுக்கணும் அவர்களை நடுங்க வைக்கும். போருக்கு புறப்படும் அரசன் போல் அவை அவர்களை மேற்கொள்ளும். ஏனெனில் இறைவனுக்கு எதிராக அவர்கள் கையை ஓங்கினர், எல்லாம் வல்லவரை எதிர்த்து வீரம் பேசினர். வணங்கா கழுத்தோடும் வலுவான பெரிய கேடயத்தோடும் அவரை எதிர்த்து வந்தனர். ஏனெனில் அவர்களின் முகத்தை கொழுப்பு மூடியுள்ளது, அவர்களின் தொந்தி பருத்துள்ளது. பாழான பட்டணங்களிலும் எவரும் முறைய இயலா இல்லங்களிலும் இடிபாடுகளுக்குரிய வீடுகளிலும் அவர்கள் குடியிருப்பர். அவர்கள் செல்வராக, அவர்களின் சொத்தும் நில்லாது, அவர்களது உடைமை மண்ணில் பெருகாது. இருளுக்கு அவர்கள் தப்புவதில்லை, அவர்களது தளிரை அனல் வாட்டும், அவர்களது மலர்காற்றில் அடித்து போகப்படும். வீணானதை நம்பி ஏமாந்து போக வேண்டாம், ஏனெனில் வெறுமையை அவர்களது செயலுக்கு வெகுமதியாகும். அவர்களது வாழ்நாள் முடியும் முன்பே அது நடக்கும், அவர்களது தளிர் உலர்ந்துவிடும். பிஞ்சுகளை உதிர்க்கும் திராட்சை செடி போன்றும் பூக்களை ஊக்கும் ஒலிவ மரம் போன்றும் அவர்கள் இருப்பர். ஏனெனில் இரையச்சமில்லாரின் கூட்டம் கருகிப்போம், கையிட்டு வாங்குவோரின் கூடாரம் எரியுண்ணும். இன்னலை கருவுற்று அவர்கள் இடுக்க நீன்றெடுப்பர், வஞ்சகம் அவர்களது வயிற்றில் வளரும். 16ஆம் அதிகாரம். கடவுளின் நீதியும் மனிதரின் அநீதியும். அதற்கு யோபு உரைத்த மறுமொழி, இதை போன்றே பலவற்றை நான் கேட்டதுண்டு. புண்படுத்தும் தேற்றுவோர் நீவீரெல்லாம், உங்களின் வெற்று உரைக்கு முடிவில்லையா? வாதாட இன்னும் உம்மை உந்துவது எதுவோ? என்னாலும் உங்களைப் போல் பேச இயலும். என்னுடைய நிலையில் நீவீர் இருந்தால் உங்களுக்கு எதிராய் சொற்சரம் தொடுத்து உங்களை நோக்கி தலையசைக்கவும் முடியும். ஆயினும் என் சொற்களால் உங்களை வலுப்படுத்துவேன், என் உதட்டின் ஆறுதல் உங்கள் வலியை குறைக்குமே. நான் பேசினாலும் என் வலி குறையாது, அடக்கி வைப்பினும் அதில் ஏதும் அகலாது. உண்மையில் கடவுளை இப்போது என்னை உளுத்திட வைத்தீர், என் சுற்றம் முற்றும் இற்றிட செய்தீர். நீர் என்னை இழக்க செய்தீர், அதுவே எனக்கு எதிர் சான்று ஆயிற்று. என் மெலிவு எழுந்து எனக்கு எதிராக சான்று பகர்ந்தது. அவர் என்னை வெறுத்தார், வெஞ்சினத்தில் கீறி போட்டார், என்னை நோக்கி பல்லை கடித்தார். என் எதிரியும் என்னை முறைத்து பார்த்தான்.
மக்கள் எனக்கு எதிராய் வாயை திறந்தார்கள். ஏளனமாய் என் கன்னத்தில் அறைந்தார்கள். எனக்கு எதிராய் அவர்கள் திரண்டனர். இறைவன் என்னை கயவரிடம் ஒப்புவித்தார். கொடியவர் கையில் என்னை சிக்க வைத்தார். நலமுடன் இருந்தேன் நான், தகர்த்தெறிந்தார் என்னை அவர். பிடரியை பிடித்து என்னை நொறுக்கினார். என்னையே தம் இலக்காக ஆக்கினார். அவர் தம் வில் வீரர் என என்னை வளைத்து கொண்டனர். என் ஈரலை அவர் பிளந்து விட்டார். ஈவிரக்கமின்றி என் ஈரலின் பித்தை மண்ணில் சிந்தினார். முகத்தில் அடி என்று என்னை அடித்தார். போர் வீரன் போல் என் மீது பாய்ந்தார். சாக்குடைய நான் என் உடலுக்கு தைத்து கொண்டேன். புழுதியில் என் மேன்மையை புதைத்தேன். அழுது என் முகம் சிவந்தது. என் கண்களும் இருண்டு போயின. இருப்பினும் வன்செயல் என் கையில் இல்லை. மாசு என் மன்றாட்டில் இல்லை. மண்ணை என் குருதியை மறைக்காதே. என் கூக்குரலை புதைக்காதே. இப்பொழுதும் இதோ என் சான்று விண்ணில் உள்ளது. எனக்காக வழக்காடுபவர் வானில் உள்ளார். என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களை. கடவுளிடமே கண்ணீர் வடிக்கின்றேன். ஒருவன் தன் நண்பனுக்காக பேசுவது போல் அவர் மனிதர் சார்பாக கடவுளிடம் பரிந்து பேசுவார். இன்னும் சில ஆண்டுகள் உள்ளன. பிறகு திரும்பி வரவியலா வழியில் செல்வேன். என் உயிர் ஊசலாடுகின்றது. என் நாட்கள் முடிந்து விட்டன. கல்லறை எனக்கு காத்திருக்கின்றது. உண்மையாகவே எள்ளி நகைப்போர் என்னை சூழ்ந்துள்ளனர். என் கண்முன் அவர் தம் பகைமையை நிற்கின்றது. நீரே எனக்கு பணயமாயிருப்பீராக. வேறு யார் எனக்கு கையடித்து உறுதியளிப்பார்? அறிய முடியாதபடி அவர்கள் உள்ளத்தை அடைத்து போட்டீர். ஆதலால் அவர்கள் மேன்மை அடைய விடமாட்டீர். கைமாறு கருதி நண்பருக்கு எதிராய் புறங்கூறுவோரின் பிள்ளைகளின் கண்களும் ஒளி இழந்து போம். என் இனத்தார்க்கு அவர் என்னை பழி சொல்லாக்கியுள்ளார். என்னை காண்போர் என் முன் துப்புகின்றனர். கடுந்தேரால் என் கண்கள் மங்குகின்றன. என் உறுப்புகளெல்லாம் நிழல் போல் ஆகின்றன. இதை கண்டு நேர்மையானவர் திகைக்கின்றனர். குற்றமற்றோர் இறை பற்றி எல்லார் மேல் சீற்றமடைகின்றனர். நேர்மையாளர் தம் நெறியை கடைப்பிடிப்பர். கரையற்ற கையினர் இன்னும் வலிமை அடைவர். ஆனால் இப்பொழுது நீங்கள் எல்லோரும் திரும்பி வாருங்கள். வந்தாலும் ஞானமுள்ள எவரையும் உங்களில் காண மாட்டேன். கடந்தன என் நாட்கள், தகர்ந்தன என் திட்டங்கள். அவ்வாறே ஆயின என் இதய நாட்டங்கள். அவர்கள் இரவை பகலாக திரிக்கின்றனர். ஒளி இருளுக்கு அண்மையில் உள்ளது என்கின்றனர். இருள் உலகை என இல்லமென எதிர்பார்ப்பேனாகில், என் படுக்கை இருளிலே விரிப்பேனாகில், படுகொலை நோக்கி என் தந்தையை என்றும், புழுவை நோக்கி என் தாயை என்று, தமக்கையை என்றும் புகழ்வேனாகில், பின் எங்கே என் நம்பிக்கை? என் நம்பிக்கையை காணப்போவது யார்? நான் ஒன்றாய் புழுதிக்கு போகும்போது இருள் உலகில் வாயில் வரை அது இறங்குமா? 18ஆம் அதிகாரம். தீயோரின் தவிர்க்க முடியாத முடிவு. அதற்கு சூகாவியனான பில்தாது சொன்ன பதில்: எப்பொழுது உமது சூழ்ச்சி உள்ள சொற்பொழிவை முடிக்கப் போகிறீர்? சிந்தித்து பாரும், பின்னர் நாம் பேசுவோம். மக்களாக நாங்கள் கருதப்படுவது ஏன்? நதியினர்களோ நாங்களும் கண்களுக்கு சீற்றத்தில் உண்மையை நீர் கீறிக்கொள்வதனால் உன் பொருட்டு உலகம் கைவிடப்பட வேண்டுமா? பாறையும் தன்னிடமிட்டு நகர்த்தப்பட வேண்டுமா? தீயவரின் ஒளி அணைந்து போம். அவர்களது தீக்கொழுந்து எரியாது போம். அவர்களின் கூடாரத்தில் ஒளி இருளாகும். அவர்கள் மீது ஒளிரும் விளக்கு அணைந்து போம். அவர்களின் பீடு நடை தளர்ந்து போம். அவர்களின் திட்டமே அவர்களை கவிழ்க்கும். அவர்களின் கால்களை அவர்களை வலைக்குள் தள்ளும். அவர்கள் நடப்பதோ கண்ணிகள் நடுவில்தான். கண்ணி அவர்களின் குதிகாலை சிக்கி பிடிக்கும். சுருக்கு அவர்களை மாட்டி இழுக்கும். மண் மீது அவர்களுக்கு சுருக்கும். பாதையில் அவர்களுக்கு பொறையும் மறைந்துள்ளன. எப்பக்கமும் திகில் அவர்களை நடுங்க வைக்கும். கால் செல்லும் வழியில் துரத்தி விரட்டும். பட்டினி அவர்களின் வலிமையை விழுங்கிவிடும். தீங்கு அவர்களின் வீழ்ச்சிக்கு காத்திருக்கும். நோய் அவர்களின் தோலை தின்னும். சாவின் தலைப்பேறு அவர்களின் உறுப்புகளை விழுங்கும். அவர்கள் நம்பிக்கை இருந்த கூடாரத்தினின்று பிடுங்கப்படுவர். அச்சம் தரும் அரசன் முன் குணரப்படுவர். அவர்களின் கூடாரங்களில் எதுவும் தங்காது. அவர்களின் உறைவிடங்களில் கந்தகம் தூவப்படுகின்றது. கீழே அவர்களின் வேர்கள் காய்ந்து போம். மேலே அவர்களின் கிளைகள் பட்டுப்போம். அவர்கள் நினைவை அவனின்றி இல்லாது போம். மண்ணின் முகத்தை அவனுக்கு பெயரே இல்லாது போம். ஒளியிலிருந்து இருளுக்குள் அவர்கள் தள்ளப்படுவர். உலகிலிருந்தே அவர்கள் துரத்தப்படுவர். அவர்களின் இனத்தாரிடையே அவர்களுக்கு வழிமரபு வழி தோன்றலும் இல்லை. அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் வழி எஞ்சினோர் யாரும் இல்லை. அவர்கள் கதி கண்டு திடுக்கிட்டது மேற்றிசை, திகிலுற்றது கீழ்த்திசை. கொடியவரின் குடியிருப்பெல்லாம் இத்தகையதை. இறைவனை அறியாதவரின் நிலையும் இதுவே.
19ஆம் அதிகாரம். பற்றுறுதியின் வெற்றி. பின்பு யோபு உரைத்த மறுமொழி. என் உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்கு புண்படுத்துவீர்? என்னை வார்த்தையால் நொறுக்குவீர். பன்முறை என்னை பழித்துரைத்தீர். வெட்கமின்றி என்னை தாக்கி பேசினீர். உண்மையாகவே நான் பிழை செய்திருந்தாலும் என்னுடன் அன்றோ இந்த பிழை இருக்கும். எனக்கு எதிராய் நீங்களே உங்களை பெருமைப்படுத்தி கொள்வீர்களாகில், என் இழிநிலை எனக்கு விரோதமாய் காட்டுவீராகில், கடவுள்தான் என்னை நெருக்கடிக்குள் செலுத்தினார் என்றும் வலைவீசி என்னை வளைத்தார் என்றும் அறிந்து கொள்க. இதோ கொடுமை என கூக்குரலிட்டாலும் கேட்பாரில்லை, நான் ஊலமிட்டாலும் தீர்ப்பாரில்லை. நான் கடந்து போகா வண்ணம் கடவுள் என் வழியை அடைத்தார். என் பாதையை இருளாக்கினார். என் மாண்பினை அவர் களைந்தார். மணிமுடியை என் தலையை நின்று அகற்றினார். எல்லா பக்கமும் என்னை இடித்து தகர்த்தார். நான் தொலைந்தேன். மரம் போலும் என் நம்பிக்கையை வேரோடு பிடுங்கினார். அவர்தம் கோபக்கனல் எனக்கு எதிராய் தெரித்தது. அவர் எதிரிகளில் ஒருவனாய் என்னையும் எண்ணுகின்றார். அவர்தம் படைகள் ஒன்றாக எழுந்தன. அவர்கள் எனக்கு எதிராய் முற்றுகையிட்டனர். என் கூடாரத்தை சுற்றி பாசாரை அமைத்தனர். என் உடன் பிறந்தவரை என்னிடமிருந்து அகற்றினார். எனக்கு அறிமுகமானவரை முற்றிலும் விலக்கினார். என் உற்றார் என்னை ஒதுக்கினர். என் நண்பர்கள் என்னை மறந்தனர். என் வீட்டு விருந்தினர் என் பணிப்பெண்களும் என்னை அந்நியனாய் கருதினர். அவர்கள் கண்களுக்கு முன் நான் அயலானானேன். என் அடிமையை அழைப்பேன், மறுமொழி கொடான். என் வாயால் அவனை கெஞ்ச வேண்டியிருக்கிறது. என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சமாயிற்று. என் தாயின் பிள்ளைகளுக்கு நாற்றமானேன். குழந்தைகளும் என்னை கேலி செய்கின்றனர். நான் எழுந்தால் கூட ஏளனம் செய்கின்றனர். என் உயிர் நண்பர் எல்லோரும் என்னை வெறுத்தனர். என் அன்புக்குரியவராய் இருந்தோரும் எனக்கு எதிராய் மாறினர். நான் வெறும் எலும்பு தோலும் ஆனேன். நான் பற்களின் ஈரோடு தப்பினேன். என்மேல் இறங்குங்கள் என் நண்பர்கள், என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள். ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா? ஓ, அவை ஏட்டு சுருளில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவரை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களை காணும், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது. ஆனால் நீங்கள் பேசிக்கொள்கின்றீர்கள், அவனை எப்படி நாம் வதைப்பது? அவனிடம் அடிப்படை காரணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது? மாறாக வாளுக்கு நீங்களே அஞ்ச வேண்டும். ஏனெனில் சீற்றம் வாளின் தண்டனை கொணரும். அப்போது நீதி தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்வீர்கள். 20ஆம் அதிகாரம். நீதிக்கு விதிவிலக்கு இல்லை. அதற்கு நாமாயனான சோப்பார் கூறின பதில். என்னுள்ளிருக்கும் துடிப்பின் பொருட்டு என் எண்ணங்கள் பதில் சொல்ல வைக்கின்றன. என்னை வெட்கமடை செய்யும் குத்தல் மொழி கேட்டேன். நான் புரிந்து கொண்டதிலிருந்து விடையளிக்க மனம் என்னை உந்துகிறது. மாந்தர் மண்ணில் தோன்றியதிலிருந்து தொன்று தொட்டு நடக்கும் இது உமக்கு தெரியாதா? கொடியவரின் மகிழ்ச்சி நொடி பொழுதே, கடவுளுக்கு அஞ்சாதவரின் களிப்பு கனப்பொழுதே. அவர்களின் பெருமை விசும்பு மட்டும் உயர்ந்தாலும், அவர்களின் தலை முகிலே முட்டுமளவு இருந்தாலும், அவர்கள் தங்களின் சொந்த மலம் போன்று என்றென்றைக்கும் ஒளிந்திடுவர். அவர்களை கண்டவர் எங்கே அவர்கள் என்பர். கனவு போல் கலைந்திடுவர், காணப்படார். இரவு நேர காட்சி போல் மறைந்திடுவர். பார்த்த கண் இனி அவர்களை பார்க்காது. வாழ்ந்த இடம் அவர்களை என்றும் காணாது. ஏழைகளின் தயவை அவர்களின் குழந்தைகள் நாடுவர். அவர்களின் கைகளை அவர்களின் செல்வத்தை திரும்ப அளிக்கும். எலும்புகளை நிரப்பிய அவர்களின் இளமை துடிப்பு மண்ணில் அவர்களோடு மறைந்துவிடும். தீங்கு அவர்களின் வாயில் இனிப்பாயிருப்பினும், நாவின் அடியில் அதை அவர்கள் மறைத்து வைப்பினும், இழந்து போகாமல் அதை அவர்கள் இருத்தி வைத்தாலும், அன்னத்தின் நடுவே அதை அடைத்து வைத்தாலும், வயிற்றிலே அவர்களின் உணவு மாற்றமடைந்து அவர்களுக்கு விரியன் பாம்பின் நஞ்சாகி விடுமே. செல்வத்தை விழுங்கினார், அதை அவர்களை கக்குவர். இறைவன் அவர்களின் வயிற்றிலிருந்து அதை வெளியேற்றுவார். விரியன் பாம்பின் நஞ்சை அவர்கள் உறிஞ்சுவர். கட்டு விரியனின் நாக்கு அவர்களை கொன்று போடும். ஒலிவ எண்ணெய் கால்வாய்களிலும் தேன் வெண்ணெய் ஆறுகளிலும் அவர்கள் இனம் காண்பர், இன்பம் காணார். தங்களின் உழைப்பின் பயனை அவர்கள் திரும்ப அளிப்பர். அதை அவர்கள் உண்ண மாட்டார். வணிகத்தின் வருவாயில் இன்புறார். ஏனெனில் அவர்கள் ஏழைகளை ஒடுக்கி இல்லாதவராக்கினார். தாங்கள் கட்டாத வீட்டை அவர்கள் அபகரித்து கொண்டனர். அவர்களின் ஆசைக்கு ஒரு அளவே இல்லை.
ஆதலால் அவர்கள் இச்சித்த செல்வத்தில் மிச்சத்தை காணார். அவர்கள் தின்ற பின் எஞ்சியது எதுவும் இல்லை. எனவே அவர்களது செழுமை நின்று நிலைக்காது. நிறைந்த செல்வத்திடையே அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும். அவலத்தின் பழுவெல்லாம் அவர்கள் மேல் விழும். அவர்கள் வயிறு புடைக்க உண்ணும்போது இறைவன் தம் கோபக்கனலை அவர்கள் மேல் கொட்டுவார். அதையே அவர்களுக்கு உணவாக பொழிவார். அவர்கள் இரும்பு ஆயுதத்திற்கு அஞ்சி ஓடுவர். ஆனால் வெண்கலவில் அவர்களை வீழ்த்திடுமே. அவர்கள் அதை பின்புறமாக இழுப்பர். மின்னும் அம்பு முனை பிச்சியிலிருந்து வெளிவரும். அச்சம் அவர்கள் மேல் விழும். காரிருள் அவர்களது கருவூலத்தில் காத்திருக்கும். மூட்டாத தீ அதனை சுட்டரிக்கும். அவர்களின் கூடாரத்தில் எஞ்சியதை விளங்கும். விண்ணகம் அவர்களின் பழியை வெளியாக்கும். மண்ணகம் அவர்களை மறுத்திட எழுந்து நிற்கும். அவர்களது இல்லத்தின் செல்வம் சூறையாடப்படும். இறைவனின் வெஞ்சின நாளில் அது அடித்து போகப்படும். இதுவே பொல்லார்க்கு கடவுள் அளிக்கும் பங்கு. அவர்களுக்கு இறைவன் குறிக்கும் உரிமை சொத்து. ஆமென். God bless you.